மலேசியாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பதக்கங்கள் வென்ற சேலம் வீரர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வாழ்த்து பெற்றனர். சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு ஓராண்டாக அரசிடமிருந்து சம்பளம் வாங்குகிறாரா செந்தில் பாலாஜி? அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் அரசு பங்களா வசதி தொடர்கிறதா என மக்கள் கேள்வி. கஜானாவில் நிதி இல்லை என்று கூறும் விடியா அரசு சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு சகல வசதிகளையும் தொடர்வது நியாயமா? விடியா திமுக அரசுக்கு மக்கள் சரமாரி கேள்வி. சென்னையின் பல்வேறு பகுதியில் அரைகுறையாக போடப்பட்டுள்ள மழைநீர் வடிகால்வாய்கள் மக்கள் அவதி. கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க விடியா அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 60-50% கூட முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி, இது மே மாதம், இவங்க முன்னாடி சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரியே சொன்னாங்க 100% எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் மழையே நிற்காது, தண்ணியே நிற்காது, போயிட்டேனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஆட்டோ சிட்டி ஃபுல்லாக நான் சுற்றி வரதுனால சொல்கிறேன், 50% தான் முடிஞ்சிருக்கு. கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் பாய்ந்த கார். தண்ணீரில் விழுந்த காரிலிருந்து கதவை உடைத்துக் கொண்டு நீந்தி தப்பித்த 5 பேர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை உள்ளிட்ட மரங்கள் முறிந்து சேதம். மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் மின்வெட்டு ஏற்பட்டு மக்கள் அவதி. விடுமுறை தினத்தையொட்டி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் உற்சாக குளியலில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிகள். தேனி மாவட்டம் போடி அருகே பெய்த கனமழையால் கொட்டக்குடி, கல்லாறு பகுதிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் அதிகரித்த கூட்டம். அருவிகளில் குளித்தும் இயற்கை அழகை ரசித்தும் சுற்றுலா பயணிகள் குதூகலம். உதகை மலை ரயிலில் ஆரவாரத்துடன் பயணித்த சுற்றுலா பயணிகள். ரயில் முன்பு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து கொண்டாட்டம். வேக்க வைக்கும் மலை ரயிலின் கழுகு பார்வை காட்சிகள். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாஸ் கைப்பையிலிருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கருணாஸின் விமான பயணத்தை ரத்து செய்து விசாரணை. தாம்பரம் மன்னிவாக்கம் அருகே மதுபோதையில் காரை ஓட்டிச் சென்று இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு சென்ற காவலர். மஞ்சள் வீரன் TTF வாசன் மீது பாய்ந்த வழக்கு காவல்துறை மீது பாயுமா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. ஃபுல் போதைங்க.
ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த பாருங்க, கார் நீங்கள் ஓட்டலாமா? ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நீங்கள் பண்ணலாமா? நீங்கள் பண்ணலாமா? நான் ஃபேமிலியோடு வந்துக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் ஏறி வந்தீங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் வண்டி ஓரம் கட்டலைன்னா நான் இன்னைக்கு செத்து இருப்பேன். சென்னையில் உள்ள புத்தூர் கட்டும் மருத்துவமனையில் குடிபோதையில் மாமூல் கேட்டு ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள். விடியா ஆட்சியில் மதுபோதையில் குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழலில் 4 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆந்திராவிலிருந்து தமிழகத்துக்கு கடத்தி வரப்படும் கஞ்சாவை சோதனை சாவடியிலேயே பிடிக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா காவல்துறையினர். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 20 கிலோ கஞ்சா பறிமுதல். ரயிலில் கடத்தி வந்து வீட்டில் வைத்து விற்பனை செய்யும் வரை கோட்டை விட்ட விடியா போலீசுக்கு மக்கள் கண்டனம். துறையூர் அருகே மனைவியை அம்மிக்கல்லால் அடித்து கொலை செய்த கணவன். நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி மீது அம்மிக்கல்லை போட்டு கொலை. ஈரோட்டில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து 7.5 லட்சம் ரூபாய் கொள்ளை. விடியா ஆட்சியில் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். திருத்தணியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி மற்றும் பழங்கள் விலை கடும் உயர்வு. பூண்டு கிலோ 450 ரூபாய்க்கும் பீன்ஸ் கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. சேலம் 4 ரோடு பகுதியில் காதலை ஏற்க மறுத்த இளம்பெண்ணை காதலன் அரிவாளால் வெட்டிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. கணவனை இழந்த பெண்ணை ஒரு தலையாக காதலித்த இளைஞர் நடத்திய வெறியாட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 5 மணி நேர மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். விடியலை தேடி என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு கும்மிருட்டில் தள்ளிவிட்ட விடியா அரசுக்கு மக்கள் கண்டனர். மின் கட்டணத்தில் பகல் கொள்ளை நடத்தும் விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி மிக மோசம் என நுகர்வோர் கடும் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் 9,000 ரூபாய் கட்டிய சாமானியர் விடியா திமுக ஆட்சியில் 19,000 கட்டியதாக அதிர்ச்சி தகவல். மின்வெட்டு என விடிய விடிய குறுஞ்செய்தி அனுப்பிய பியூஸ் போன திமுக அரசாங்கம். மெசேஜ் அனுப்பாமல் மின்கோளாறை சீர் செய்ய மக்கள் கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. மாடூர் சுங்கச்சாவடியின் மேற்கூரைகள் காற்றில் பறந்து சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பட்டூர், மேலவளவு, கொட்டாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. பல இடங்களில் பலத்த காட்டால் மரங்கள் சாய்ந்துள்ள நிலையில் விரைந்து அகற்ற விடியா அரசுக்கு மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் வாட்டி எடுக்கும் கோடை வெயிலால் முந்திரி விளைச்சல் கடுமையாக பாதிப்பு.
முந்திரி மரங்கள் அழிந்து வரும் நிலையில் விடிய அரசு முந்திரி கன்றுகளை வழங்க விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை. பருவநிலை மாற்றம், அப்பப்போ வெயில் மழை தாண்டி வர்றதால உங்களுக்கு வந்து சரியான ப்ரொடக்ஷன் கிடைக்கல. அப்புறம் போதுமான இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இதை ப்ராசஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள் இருக்குது. நிறைய இப்போ ஒரு கடந்த ஆண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். திருச்செந்தூர் கோயிலில் 7 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். நள்ளிரவு முதல் கோவில் வளாகத்தில் கூடி முருகப்பெருமானை தரிசித்து வரும் பக்தர்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். சிக்கிம் மாநிலத்தில் முதலமைச்சர் பிரேம் சிங் தமாங் தலைமையிலான ஆட்சியை மீண்டும் அமைகிறது. 32 சட்டமன்ற தொகுதிகளில் 31 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது SKM கட்சி. அருணாச்சல பிரதேசத்தில் பெமா கான் தலைமையிலான பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 60 சட்டமன்ற தொகுதிகளில் 46 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்த டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் திகார் சிறையில் சரணடைந்தார். தான் எந்த முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை என சிறைக்கு செல்லும் முன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. பஞ்சாபில் 2 சரக்கு ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 ரயில் ஓட்டுநர்கள் காயம். ஒடிசாவில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஹவுரா எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயில் மோதிய விபத்தின் நினைவு நாளில் மீண்டும் ரயில் விபத்து. சீனாவில் மஞ்சள் மேகமாக உலாவரும் நடிகை அமிர்தா. அழகு சிலை அமிர்தாவை கண்டு கிறங்கும் ரசிகர்கள். மஞ்சள் மேகம், ஒரு மஞ்சள் மேகம், சிறு பெண்ணாகி முன்னே போகும், பதரும் உடலும் என் கதரும். கருப்பு நிற ஆடையில் வெண்ணிலவாக உலாவரும் நடிகை அதுல்யா ரவி. நிலவை ரசித்து புகைப்படங்களை பகிர்ந்த ரசிகர்கள்.